நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படியோ அக்காவோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அபியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்காவை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கே வந்துட்டாங்க குடும்பத்தோட. ஸோ அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா பல பிளான்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அணுவை கொண்டுக்கிட்டு போயிட்டு நம்ம ராகவோட தம்பி ஆகாஷுக்கிட்ட பேச வச்சு தன்னோட காதலையும் சொல்ல வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் 2 பேர்த்து வீட்லேயும் பேசி சம்மதம் வாங்குறது தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம அபி வந்து சென்னைக்கு வந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லிட்டாப்புல, பாட்டிக்கிட்டேயும் சொல்லிட்டாப்புல. ஸோ இப்போ பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அபியை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அபி வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லை, அவள் வந்து இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்னை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ராகவும் அபியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஆனால் அபி வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டால் நான் வேணும்னா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ராகவ் என்ன செய்வார்? கண்டிப்பாக அதே மாதிரியே தான் கூப்பிட போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அபியும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு போக போகிறாங்க, மீண்டும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.